உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகாசக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல்விருந்தாவாய், பிரபஞ்சமே மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கேள்வி பதில் செஷன் நம்ம பார்க்க போறோம். அக்குபஞ்சர் பார்வையில் உடல் மற்றும் மனநலன் பற்றி என்ன கேள்விகள் இருந்தாலும் சென்னையிலிருந்து ஹீலர் சுந்தரம் ஐயா நம்மளுக்கு அதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சார்கிட்ட கேட்டு நம்ம அதை தெளிவுபடுத்திக்கலாம். சாரை வெல்கம் பண்ணிக்கலாங்க. சார் வெல்கம் சார். வணக்கம்மா. ஹீலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரடியாக கேள்விகளை கேட்டு தொடங்கலாம். யாருக்காவது இந்த மனநலம் உடல் நலம் பற்றிய அக்குபஞ்சர் பார்வையில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த இதில் கிளியர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடையும் ஒரு டாபிக் எடுக்கும் பொழுது அந்த டாப்பிக்கில் எவ்வளோ பேருக்கு அதில் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியல. அதனால நம்ம இந்த மாதிரி ஒன்று பிளான் பண்ணலாம் அப்படின்ற. தென்மொழி ஏதாவது ஏற்கனவே கேட்ட கேள்வியில இருந்து அதையே வாசிங்க, மற்றவங்க வரட்டும். லைன் கட் ஆயிருச்சு நடுவில். ஓகே ஆச்சுங்களா? வரும். ஹலோ, கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்க சார். ஓகேம்மா, யாராவது கேள்விகள் தொடங்குங்க. சரி சார். டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாரு கொஸ்டின்ஸ் கேட்கணுமோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மணிகண்டன் சார் பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா மணிகண்டன் பேசுறேன் ஐயா, சென்னையில இருந்து. வணக்கம், சொல்லுப்பா. ஐயா இப்போ நான் ஒரு 4-4.5 வருஷமா நான் அந்த அக்குபஞ்சர்ல அந்த இருந்துட்டு இருக்கேன். எனக்கும் பார்த்துட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் அப்புறமா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. இல்லாம நிறைய அந்த அடிஷனல் கோர்ஸ் கேக்குதா ஐயா? கேக்குது, நல்லா கேக்குது. கொஞ்சம் எந்த அளவுக்கு என்னால தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படியும் கொஞ்சம் கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். எனக்கு என்ன இப்ப சேலஞ்சிங் அப்படின்னாக்கா, நான் ஒரு கார்பரேட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சு பார்த்துட்டு இருக்கேன். மாஸ்டர் டிகிரியும் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ், ஐஐடில படிச்சவங்க இருக்காங்க. அப்புறமா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறாங்க தான் எல்லாருமே. சில சமயம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும் போதெல்லாம் ஒரு 50 பேர் பார்த்துருக்கேன் அப்படின்னா அதுல 20 பேருக்கு என்னால பாசிட்டிவா ஒரு 10 செகண்ட்லயே என்னால அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் உள்ளவங்களுக்கு என்னால ரிசல்ட் கொடுக்க முடியல. நான் அதை பத்தி நிறைய யோசிச்சிருக்கேன். என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நான் ரூட் காஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் என் மைண்ட்ல. ஆனா அவங்களோட அப்ரோச் எப்படின்னாக்கா, இப்போ அலோபதினா இப்போ தலைவலி அப்படின்னா ஒரு டேப்லெட் போடுவாங்க, அடுத்த செகண்ட் சரியாயிடும், அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க சிம்பிளா கேட்டாங்க, இப்போ இந்த டைம்ல இந்த காலகட்டத்துல எல்லாருமே ஒரு ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீ இப்போ நீ இதை ஃபாலோ பண்ண சொல்ற, ஒரு 5 நாள் நீ நீடில் பண்ணணும்னு சொல்ற, 5 சிட்டிங் வரணும்னு சொல்ற, இதை எப்படி இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றது? எனக்கு எப்படி நீ சாட்டிஸ்ஃபை பண்ணுவ? நான் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல. சோ அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சோ இது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம அக்குபஞ்சர், என்னோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நான் தேர்ட் பர்சனா நான் வெளில இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கீழே தான் இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்யா. ஸோ இதுல உங்களுடைய பார்வையில இதை நான் எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகணும், அவங்களுக்கு எப்படி நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்களுக்கு எப்படி நான் ரிசல்ட் கொடுக்கணும், ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. முதல் விஷயம், நாம் லைஃப் ஸ்டைலை ஜென்ரலாக சொல்லணுன்றது மஸ்ட் தான். லைஃப் ஸ்டைல் தான் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சரி, அலோபதி மாதிரி அப்படின்னு ஒரு கம்பேரிசன் போடுறாங்க அவங்க. அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, அலோபதி மாதிரி நம்ம ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க,
இமீடியட்டாக நீங்கள் நீடில் போட்டு தலைவலியை குறைக்கலாம். எப்படி அலோபதி மாத்திரை ஒன்று போட்டால் 8 மணி நேரத்துக்கு தலைவலி குறையுதோ அந்த மாதிரி இதுவும் குறைக்கும். அக்குபஞ்சரில் அதே மாதிரி பண்ணலாம். எல்லா வலிகளுக்கும் இமீடியட் ரிசல்ட் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அது திரும்ப வருது அப்படின்னு சொன்னால் அலோபதி மாத்திரையில் என்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி போடுற மாதிரி திருப்பி நீங்கள் மாத்திரை தான் போடணும்னு சொல்கிற மாதிரி திருப்பி நீங்கள் நீடிலிங் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அலோபதியில் தான் நிரந்தர தீர்வு இல்லை, அதனால நாங்கள் இதுக்கு வரோம் அப்படின்னும் பொழுது இதுக்கு உண்டான ஒரு புரோட்டோக்கால் ஒன்று இருக்குது. அந்த மெத்தடாலஜியில் தான் நம்ம பயணிக்கவே முடியும். பயணிச்சோம்னா நிச்சயமாக வந்து இது நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய அந்த நோயினுடைய வேறு மூலத்துக்கு போய் நாம் க்யூர் பண்ணுற மெத்தடு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு 2 தடவை 3 தடவை அவங்களுக்கு அலோபதிக் கான்செப்டும் இந்த நம்மளுடைய அக்குபஞ்சர் கான்செப்டும் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா அவங்களுக்கு இமீடியட்டாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக வழி போக்கக்கூடிய ரிசல்ட்டை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெதுவாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நோய்ங்கிறது ஒரு மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது, உடனே வந்தால் உடனே போகிறதுக்கு. வலிங்கிறது ஒன்றா கூட நம்ம உடனே போக்கிடலாம். ஆனால் நோயை தீக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக நாம் நோயினுடைய வீரியத்தை பொறுத்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் காலங்கள் கூடலாம். இது தவிர்க்கவே முடியாது எந்த மருத்துவத்திலையும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான், பட் அந்த மற்ற மருத்துவத்தை நான் வந்து குறைச்சி மதிப்பிடுறேன்றதுக்காக இல்லை, அவங்களோட பார்வையை நம்மளோட பார்வையை நாம் சொல்லுவோம். ஒரு உதாரணம், நம்மளதுல ஒரு பேராலிட்டிக் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேராலிட்டிக் அட்டாக் வர்றவங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் 3 நாளுக்குள்ள வந்தாங்கன்னா அப்போ நாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு வேகமாக நீட்லிங் போட்டு அவங்களை இமீடியட்டாக வந்து பேக்கப் பண்ணுறோம். ஆனால் மற்ற எந்த மருத்துவத்திலையும் அவ்வளோ இமீடியட்டாக பேக்கப் பண்ணுறதில்ல. இன்க்ளூடிங் நான் வந்து ஆயுர்வேதத்தெல்லாம் பார்த்துருக்கேன், அவங்களாம் 3 மாதம் 4 மாதம் படுக்க வச்சு பாவம் முதுகில் போட்டு தேய்ச்சி கீச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது பேஷண்ட்டுக்கும் கஷ்டம், பேஷண்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுற தெரப்பிஸ்ட்டும் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஆனால் நம்ம மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 6 நீடில் போட்டு ஓரமாக உட்காந்திங்கன்னா அவங்க கையை கால் அசைக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் மேஜிக் மாதிரியே நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நிறைய. அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இது இருக்கிறதுலே நான் வந்து பொதுவாக வந்து நிறைய மருத்துவங்களை படித்தேன். நான் கட்டுரையில் எழுதியிருந்தாரு பாருங்க, அத்தனையும் நான் படித்தது. ஆனாலும் அக்குபஞ்சர் கிட்ட அது எதுவுமே கிட்டவே வர முடியல. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடுகள் இதில் இருக்குது. ரொம்ப எளிமை, தெரப்பிஸ்ட்டுக்கு கஷ்டமே இல்லை. தெரப்பி எடுத்துக்கிறவங்களுக்கு நீடில் ஆரம்ப கால பயம் தானே தவிர மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கால இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதனுடைய சைடு எஃபெக்ட், ஒரு உதாரணம், ஒரு எண்ணெய் தேய்க்கிறேன்னு வச்சுங்களேன், சிலருக்குலாம் அந்த எண்ணெயே பிடிக்கவே பிடிக்காது, அந்த வாசனை சாப்பிடவே முடியாது சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு மாத்திரை சாப்பிட்றாங்க இமீடியட்டாக பெயின் கில்லர்னா அவங்களுக்கு அடுத்து வயிற்றுல புண்ணு வர்றது, வயிறு எரியறது, மோஷன் போகும்போது எரிச்சல் இருக்குது, நைட்டில் தூக்கம் வராமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்மளதுல எதுவுமே வர்றது கிடையாது. நம்மளதுல குணமாகிறதுக்கு எல்லா மருத்துவத்தோட வேகமாக குணமாகுது எதுன்னு சொன்னால் என்ன கேட்டால் இதுதான் சொல்லுவேன். ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது. ஆனால் இதுக்கு வெளி உலகத்தோட தொடர்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இதை மிக பிரபலமாக பேசாதாலேயும் மற்ற மருத்துவங்கள் ரொம்ப எளிமையாக எல்லா இடத்துலையும் வேகமாக நிறைய தெருக்கு கிடைக்கிறதாலையும் அந்த மருத்துவத்து மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸு, இதெல்லாம் சயின்ஸ் இருக்குதான்லாம் கேட்பாங்க. நியாயமாக பார்த்தா இதில் தான் ரொம்ப டீப்பர் சயின்ஸ்லாம் இருக்குது. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் இருக்கும். இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியோடு சேர்ந்து மெட்டஃபிசிக்ஸ் இருக்கும். மற்ற மருத்துவத்தில் மெட்டஃபிசிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆயுர்வேதத்தில் சித்தால மெட்டஃபிசிக்ஸ் இருக்குது. ஆனால் அது எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதனோட மெட்டஃபிசிக்ஸ்லாம் புரிஞ்சுக்கிறதும் ஈஸி, நம்மளை அப்ளிகேட் பண்ணுறதும் ஈஸி. ஸோ மெட்டஃபிசிக்ஸை நான் ஃபீல் பண்ணும்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பார்ட்டுன்னு நினைக்க வேண்டாம். அது வந்து நம்மளுடைய சக்தியை தான் மெட்டஃபிசிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாத எண்ணமெல்லாம் நடக்குதோ நம்ம கையை வச்சா அது எல்லாமே மெட்டஃபிசிக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம மூளைக்கு அப்பாற்பட்டு சிலதெல்லாம் வேலை செய்யறதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ உடனே எல்லா பேஷண்ட்டையும், ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 40 பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா 20 பேஷண்ட்டை திருப்திப்படுத்த முடியுது, 20 பேஷண்ட்டை திருப்திப்படுத்த முடியலன்னு சொன்னால் இவர் சக்ஸஸ் ரேட்டு தான் 50% சக்ஸஸ் ரேட்டு தான். மற்ற மருத்துவத்தெல்லாம் 20% 30% தாண்டலை.
நீங்க இவ்வளோ காலகட்டத்துல குறைஞ்ச 4 வருஷத்துல 40 பேஷண்ட்டை பார்த்துட்டு 20 பேஷண்ட்டை கியூர் பண்ணிருக்கீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆஃப். யுவர் சீரியஸ்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு தான் நினைக்கணுமே தவிர உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. வர்றவங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வர்றவங்க வந்து அவங்க வேற வேற கண்ணோட்டத்துல வரலாம். எல்லாருக்குமே ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டா எல்லா நோயும் போகுமான்னு தான் எல்லாரும் உலகத்துல தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு மாத்திரை எப்போ வருமோ அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். இப்போதைக்கு அது கிடையாது. அதனால நீங்க வந்து உங்களை குறைச்சி மதிப்பிட வேண்டாம். நல்ல ஒரு ரைட் பாத்துல தான் போறீங்க, சரியா தான் போயிட்டே இருக்கிறீங்க. தன்னம்பிக்கை விடாம இன்னும் கொஞ்சம் ஆழமா கத்துக்கும் போது எந்தெந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு என்னென்ன பண்ணா எனக்கு வேலை செய்யலை அப்படிங்கிறத நீங்க அழகா நோட் போட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து பெரிய ரிசர்ச் மாதிரி தான் பண்ணணும். ஒரு 5 வருஷத்துக்கு நாம வந்து கன்சல்டிங்கே எப்படி இருக்குன்னா நம்மளோட ரிசர்ச் மாதிரி இருக்கணும். 5லேருந்து 10 வருஷம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்க. என்ன ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்கன்னா படிக்கிறது நிறுத்துறது இல்லை, இது இந்த ரூட்ல போனாதான் அது நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டிசீஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப தெளிவு கிடைக்கும் போது ஒரு நாளும் திருப்பி திருப்பி புது புது லேர்னிங் கிடைச்சிட்டே தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா பாடியில நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்குலாம் இப்பெல்லாம் வந்து வேற வேற மாதிரி வருது. அப்பெல்லாம் ஒரு உணவு தான் உடம்புல கெமிக்கல் ரியாக்ட் பண்ணும். இப்பெல்லாம் ஒரு செல்போன்ல ஒரு வீடியோ பார்த்தாலே கெமிக்கல் ரியாக்ட் பண்ணிடும் உடம்புல மொத்தமே. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நாமளும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போக வேண்டியதாக இருக்குது. அட்வான்ஸாக போகணும்னு நினைச்சாலும் அக்யூபஞ்சரில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு பெரிய ஸ்பேஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் வேணாலும் இது முழுங்கிட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய வைடு சப்ஜெக்ட். நாம நினைக்கிற மாதிரி இது வந்து வெறும் சும்மா சாதாரண சப்ஜெக்ட், இது ஒன்றும் இல்லை மக்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி நாம யாரும் ஹீலர்ஸ் நினைக்க வேண்டாம். தொடர்ந்து இதுல நாம வந்து பயணிக்கிட்டே இருந்தோம்னா புதிய 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 வழிகள்லாம் நல்லாவே வரும். அதனால கான்ஃபிடென்ட்டா செய்யுங்க. பர்டிகுலரா ஏதாவது இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம குரூப்ல கூட கேளுங்க, இல்லை இந்த மாதிரி மீட்டிங்ல கேளுங்க. அதெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி நாம எப்படி சக்சஸ் கொடுத்தோமோ அதை வந்து நம்ம ஒரு அந்த மெத்தட் நாங்கள் சொல்லலாம். அதை வச்சு கூட நீங்க திங்க் பண்ணி ஆடிங் ஆன் ஏதாவது பண்ணி நல்லாவே பண்ணலாம். சரிங்களா? நன்றியா, கிளியரா புரிஞ்சிச்சு. உங்களுக்கு அப்புறம் வந்து புரிஞ்சிச்சப்போ நல்லா கிளியரா இல்ல உங்க புரிஞ்சிச்சு. கேள்விக்கான பதில் வந்துருச்சான்னு கேட்க நிறையவே கிடைச்சிருக்குயா. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் நான் இதான் சொல்ல வரல. அதாவது நம்மள்ட்ட ஒருத்தங்க வராங்க, நம்ம வந்து ட்ரீட் பண்றோம், அவங்களுக்கு வந்து கியூர் ஆயிடுது. பட் அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. இன்னொருத்தங்க வராங்க, அவங்களுக்கு கியூர் ஆகல, அந்த நியூஸ் வந்து வேகமா ஸ்ப்ரெட் ஆகுது. இதுவும் கூட உங்களோட ஃபீலிங் தான் அது. ஏன்னா இது வந்து எனக்கு வந்த செய்தியா, அதாவது சொல்ல போறேன். இப்போ உதாரணத்துக்கு நாம வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து சாப்பிடுறோம்னு வச்சுங்களேன். நம்ம நண்பர் யாராவது கேட்கும் போது என்ன சொல்லுவோம், அங்க போப்பா நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையில சாப்பாடு நல்ல சாப்பாடா இருக்கும். அவங்களுக்கு அது பிடிக்காம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஹோட்டல் மேல குறை கிடையாது, உங்க மேல குறை கிடையாது, அவங்களோட டேஸ்ட்ல தான் குறை. அவங்க டேஸ்ட் கியூர் ஆச்சே தவிர இன்னும் கொஞ்சம் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம ஃபில் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நாம படிச்சோம், நாம ப்ராக்டிஸ் பண்றோம், நாம வர்றவங்களை சின்சியரா அட்டன் பண்றோம். அட்டன் பண்ணும்போது அதுல ஏதாவது லேர்னிங் கிடைக்குமா, இல்ல நல்ல ஃபுல் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு கியூர் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எய்ம். அதுல மட்டுமே இருங்க. ஒரு 4 பேர் வரலையா ஒரு நாளைக்கு, ரொம்ப ஹாப்பியா இருங்க. அந்த நேரத்தை நீங்க அக்யூபஞ்சர்ல ஏதாவது படிக்க முடியுமான்னு பாருங்க. அதாவது அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பேஷண்ட்டுகளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வாரத்துல ஒரு 5 மணி நேரம் ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 மணி நேரம் வந்து உங்களுக்கு பேஷண்ட் வராங்களோ இல்லையா, நீங்க அந்த சீட்ல உட்காரணும். உங்களை நம்பிக்கை அந்த நேரத்துக்கு வரணும். அந்த ஒண்ணு மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா டைமிங் மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நீங்க லேட்டா வந்தா கூட உங்களோட இமேஜே அங்க அடிப்படும். நான் இது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போதுதான் எனக்கு வந்து அந்த பிரச்சனையே வந்ததில்லை. எப்போ மணி 7:30 நான் பார்த்துட்டு அடைச்சிட்டு ஓடுறதான் பார்ப்பேன். போதும் தான் நான் நினைச்சிருக்கிறேன்னு தவிர வரல நான் நினைச்சதே கிடையாது. என்ன காரணம்னா நான் டைம் மெயின்டைன் பண்ணேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க டைம் மெயின்டைன் பண்ணுங்க. படிக்கிறது அந்த டைம் அக்யூபஞ்சர் டைம், அவ்வளவுதான். ஒரு டெடிகேட் பண்ணணும். கண்டிப்பா டெடிகேட் பண்ண கண்டிப்பா நல்ல ஒரு நமக்கு ஒரு திருப்தி வரணும். இப்ப நம்ம செய்யறதெல்லாம் வந்து பணத்துக்காக எல்லாம் நிறைய பேர் கிடையாது. அக்யூபஞ்சர்ல இப்ப நான் படிக்க வர்றவங்க 99% யாருமே இதுல படிச்சு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு யாருமே வந்தது கிடையாது.
என்னுடைய நோய் குணமாச்சு, இதை நான் இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கம் தான் நம்மளது நம்ம அக்குபஞ்சருக்கு வந்த நாளா இருக்கும். அதை கடைசி வரைக்கும் விடாம இருந்தாலே மற்றதெல்லாம் தானா நடக்கும். பணம்லாம் நாம தேட வேணாம், அது நம்ம பின்னாடி வரும். கண்டிப்பா. நிச்சயமா நல்லா இருக்கும். நல்லா பண்ணுங்க, ப்ராக்டிஸ் ஓகே, நன்றியா, நன்றி. நன்றி. வேற யாராவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாங்க. யாருக்காவது டிசீஸ் ஓரியன்டா டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும், வெறும் தத்துவத்தை மட்டுமே கேட்கணுமா அப்படின்னாலாம் யோசிச்சுலாம் இருக்க வேணாம். யாரும் வெக்கப்படவும் வேணாம். ஏன்னா நாங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கோம். நாங்கள் கேள்வி கேட்கும்போது ஒரு 4 பேர் சிரிப்பாங்க. அதை பற்றிலாம் நாங்கள் வருத்தப்பட்டதே கிடையாது. இவருக்கு இவ்வளவு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைச்சவங்களாம் இருக்கிறாங்க. அதை பற்றி கவலைப்படலை. அப்படிலாம் நம்ம கேட்க 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 தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளால 4 பேர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியுன்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அதனால கேள்விகள் கேட்க கேட்க தான் நீங்க எவ்வளவு தூரம் பிராக்டிஸ்ல இருக்கிறீங்கன்றதே தெரியும். அதனால கேளுங்க. அரவிந்த் குமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். அரவிந்த் குமார் பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இப்போ டிசிஎம் படிச்சு அந்த டிசிஎம் பேட்டர்ன் அடிப்படையில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸை கம்பைன் பண்ணி நம்ம பாயிண்ட் போடுறோம் சார். இப்போ நீங்க சிவி சேனல்ல எடுத்த உடனே பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க முதல்ல. உதாரணமா இப்போ நம்ம ஒரு சி டெபிஷியன்சின்னு கண்டுபிடிக்கிறோம்னா அதுல CV6 பாயிண்ட் பிரைமரி பாயிண்டா இருக்கு. அந்த பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். பேஷண்ட்டோட பேனிக் லெவலை பொறுத்து தான் அவங்க எவ்வளவு ஒரு ஹெவியா ஃபீல் பண்றாங்க பெயினை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மணிகண்டன் சொன்ன மாதிரி பெயின் வந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த பெயினை எப்படி முதல்ல ரிலீஸ் பண்ணோன்றதுக்கு என்னெல்லாம் எஃபோர்ட் போட முடியுமோ அப்பெல்லாம் நீங்க உங்களோட ஓன் ஃபார்மேட்லயே ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பேட்டர்ன்னு வச்சுக்கலாம். பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா டிசிஎம் பேட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு நீங்க போயிட்டு பல்ஸு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சு டயக்னோசிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பல்ஸ் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டங் டயக்னோசிஸ் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிட்டு ஃபைனலாக நீங்க கொண்டு போய் பேட்டர்ன்ல போய் உட்கார போறீங்க. பேட்டர்ன்ல உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வரும் ஒரு 20 ஊசி 30 ஊசி போடுறது. அது இட் டேக்ஸ் மோர் டைம். ஆனால் பேஷண்ட்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஒரு எமர்ஜென்சி மாதிரி வந்த உடனே முதல்ல பெயின் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பேட்டர்னுக்குள்ளவே உங்களை பத்தி திங்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எய்டு அப்படிங்கிறது நீங்க அவங்களோட பெயினை குறைக்கிறதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் நிறைய கத்துக்கணும். அதுல நீங்க ஒரு ப்ரோட்டோகால் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்னு ஒன்று கிடையாது. இப்படி போட்டால் தான் பெயின்லாம் குறையும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதை நீங்க கொஞ்சமா கத்துக்கிட்டு நீங்க அதுல வரலாம். பர்டிகுலரா ONSA மாதிரி சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமீடியட் பெயின் ரிலீஃப் கிடைக்கும். அது ஒரு பேசிக்கான ஒரு சென்சரி பாயிண்ட் இருக்குது. அந்த சென்சரி பாயிண்ட்களை வரைக்குமே கூட முதல்ல போட்டுட்டீங்கன்னா கண்ணு வழியா கண்ணுக்கு, காது வழியா காதுக்கு, வாய் வழியா பல்லு வழியா வாய்க்குள்ள எல்லா வழியும் கரெக்ட். செஸ்ட்டுக்கு வழியா ஒரு பெயின், இடுப்புக்கு கீழே அதுக்கு ஒரு ஊசி, தோள்பட்டைக்கு மேலேயா ஒரு ஊசி, தலைக்கு மட்டுமா ஒரு ஊசி. இது ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அது வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே பேஷண்ட்டுக்கு முதல்ல போடணும். புது பேஷண்ட் யாராவது வந்தா வலின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க மெதுவா அவங்களான்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வலி போயிடுச்சு சார், ஆனா இந்த இஷ்யூ ஒன்று இருக்குன்னு அப்போ நீங்க பேட்டர்னுக்கு போங்க. ஸோ அப்போ நீங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகுமா, அது வேஸ்ட் ஆகுமா, சிவி பாயிண்ட்டை தொடலாமா, சோர்ஸ் பாயிண்ட்டை தொடலாமா, பேக்ஷூ பாயிண்ட்டை தொடலாமா, இல்லை ட்ரூச்சியை தொட்டே ஆகணுமா அப்படின்லாம் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. இதுதான் வழின்னா நீங்க அங்கே யூஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க வேற ஃபுட்டு விட்டு சாப்பிட்டு சத்து பொருள் சாப்பிட்டு அவங்க அந்த சீயை சேமிச்சுக்கிட்டோம். வேற எப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அதனால சி டெஃபிஷியன்சி நமக்கு ஏதாவது எடுத்துட்டா ரொம்ப சிங்க் ஆகும்லாம் பயப்படாதீங்க, தாராளமாக எடுக்கலாம். அது இம்மீடியட்டா பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த பயம் மட்டும் வேண்டாம். ஓகே. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நான் ஒரு பிரிஸ்கா இருக்கிறேன். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா CV6 போட்ட உடனே பிரிஸ்கா இருக்கும். ஒரு மீட்டிங் போகும்போது, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது, ஒரு எக்ஸாம் எழுதும்போதெல்லாம் அந்த மாதிரிலாம் நாங்களும் கூட பண்ணி பார்த்துருக்கோம். அது என்ன ஆகும்னா ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடக்கூடாது. அப்போ தேவையில்லாம ஒரு சின்ன வேலைக்கெல்லாம் கூட பெரிய பொருளை உபயோகப்படுத்துற மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் சொல்லியிருப்போமே தவிர CV6 அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஜென்ரலா பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்கும்போது, டிசீஸ் இருக்கும்போது கண்டிப்பா பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. கம்ஃபர்டபிலிட்டியும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் CV6 ஒரு லேடிஸ் வராங்க, வெக்கப்படுறாங்க, நம்மளோட கிளினிக் அந்த செட்டப்ல இல்லைன்னா நீங்க அதை மறந்துடணும். அதுக்கப்புறம் நேரம் நீங்க SP5 அப்படி இப்படின்னு போயிடணும். ஸோ அதனால இப்படிதான் போடுவேன் அப்படித்தான் போடுவேன்னு பார்க்கக்கூடாது. சிச்சுவேஷனை பார்த்துட்டு தான் நாம டிசைட் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம்.
நாங்களாம் சிவி பாயிண்ட் எதையுமே தொடாமையும் பேக்ஷூ பாயிண்ட் எதையுமே தொடாமையும் ஏறக்குறைய சும்மா ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு 6 மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. அதனால அதெல்லாம் போட்டே ஆகணும், அது போட்டாதான் வேலை செய்யும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்க எந்த பாயிண்ட் போறதுக்கோ நீங்க யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கும், எது கான்ஃபிடென்ட்டா இருக்குமோ அதை நீங்க நீட்லிங் யூஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. இது பண்ணும்போது எத்தனை நாள்ல சரியாச்சு, அது பண்ணும்போது எத்தனை நாள்ல சரியாச்சு அப்படின்றதெல்லாம் பாருங்க. ஓகேங்க சார். அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம பேஷண்ட்டை பார்க்கும்போது சில பேஷண்ட்டுக்கு வந்து நான் வீக்லி ஒன்ஸ் பண்ணி அதே ப்ராப்ளத்துக்கு இன்னும் 2 பேர் ட்ரீட் பண்ணேன் சார். இப்போ இந்த கம்பேரிசன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கும்போது கண்டினியூஸாக ஒரு 3 days கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ அது பெட்டர் ரிசல்ட் கிடைச்சிட்டு நம்ம பேஷண்ட் நல்ல ரிசல்ட் சொல்றாங்கன்னா அப்போ அதையே ஃபாலோ பண்ணலாங்களா? ஆமா 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 உண்மை. ஏன்னா ஏன் கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் நியூ பேஷண்ட்டை மாத்திரம் 3 நாளைக்கு பாருங்கன்னு சொல்றோம்னா, அவங்க முதல்ல நாம சொல்றது எதையுமே காதுல வாங்க மாட்டாங்க. எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி தான் சாப்பிடுவோம், ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்ப செகண்ட் டே தேர்ட் டே மட்டும் ஃபர்ஸ்ட் டைம்ல வரும்போது அவங்களுக்கு இதனுடைய நம்ம என்ன சொல்ல வரோன்றது 3வது நாள் 4வது நாள் 2வது நாள் 3வது நாளே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 1 வீக் கேப் போட்டிங்கன்னா ப்ராப்ளம் வராது, மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப க்ரானிக் டிசீஸ்க்குலாம் ஒரு 5 வாரம் 6 வாரத்திலேயே கூட நல்ல ஒரு 80% அந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் கொடுக்கலாம். அந்த கண்டினியூஸா கொடுக்கலாம் தானே? முதல் 3 நாள் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் எல்லாம் தேவை கிடையாது. வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். இன்கேஸ் பெயின் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100% பெயின் இருந்தவங்க வந்து 50 தான் குறைஞ்சிருக்கு, 60 தான் குறைஞ்சிருக்குன்னா கண்டினியூஸா கண்டிப்பா கொடுக்கலாம். ஆக மொத்தத்துல பெயின் மட்டும் வந்துட்டா உங்க எல்லா புரோட்டோக்காலும் தூக்கி போட்டு உங்க பெயினை குறைக்கிறது தான் உங்க வேலை. சம்டைம்ஸ் நான் வந்து ரொம்ப பேனிக்கா ஒரு மயக்கடிச்சு விழுந்தவங்களுக்குலாம் நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா 1 hour கொடுத்துரும் 1 hour கொடுத்துலாம் நீட்லிங் பண்ணிருக்கேன். 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல அவங்களை எழுப்பி உட்கார வச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கூட சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம அதை யோசிச்சு நீங்க பாத்துக்கங்க. ஓகே ஓகே. ரியல்மி P3 நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. கேக்குதுங்க? சாரி, நான் நேம் போடாம விட்டுட்டேங்க. என் பேர் ராணிங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார் இப்போ இந்த கிளைமேட் கண்டிஷன்ல வந்து சார் நிறைய பேர் வீசிங்னு வர்றாங்களாங்க சார். இப்போ அவங்க வந்து ரொம்ப சிவியரா இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி பாயிண்ட் போடலாங்க சார்? வீசிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. இல்லைங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ வீசிங்கை பொறுத்த வரைக்கும் ஏஜ் பார்க்கணும் நமக்கு. சப்போஸ் பிலோ 10 அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மோக்ஸா பயன்படுத்துறவங்களா இருந்தா, அந்த சூடு காமிக்கிறவங்க பயன்படுத்துறவங்களா இருந்தா பேக் ஷூ பாயிண்ட்ல லங்ஸ் பாயிண்ட்டுக்கு கொஞ்சோண்டு சூடு காமிச்சிட்டு நேரடியா நீங்க வந்து LU8 காமிக்கலாம். நல்லாவே குறையும். இமீடியட்டா வீசிங்கே நல்லா குறையும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், எது சாப்பிட்டாலும் வார்மா சாப்பிடணும். வார்மா சாப்பிடணும். ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமோ அவளை இமீடியட்டா அவாய்ட் பண்ணணும். ஸ்வீட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றவங்களா இருந்தா பிரீத்திங் எக்ஸசைஸ், ஏதாவது ஒரு யோக பயிற்சி மாதிரியோ வாக்கிங்கோ கண்டிப்பா போகணும். ஒரு 1 hour வாக்கிங் போய் பாடி கொஞ்சோண்டு வார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வீசிங் இஷ்யூஸ் நல்லாவே குறையும். ஸோ கோல்டு ஐட்டம் அவாய்ட் பண்ணணும் பர்டிகுலரா. பட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டா ஏர் பாயிண்ட்டை போயிட்டு பேக் ஷூ பாயிண்ட்ல போய் லங்ஸ் பாயிண்ட் போட்டாலே போதும். BL13 அண்ட் BL42 பின்னாடி வரும் பாருங்க. UB13 அண்ட் UB42 வருது பாருங்க. அந்த போர்ஷன்ல சும்மா சூடு காமிக்கிறதோ இல்ல நீடில் போடுற உங்களுக்கு பழக்கம் தான் படுக்க பேக்ல உட்கார வச்சு சட்டை கழிச்சு நீடில் போடலாம். நீடில் போட்டு ஒரு 5 minutes பொறுத்து ஃப்ரண்ட்ல வந்து LU8 போட்டு தேவைப்பட்டா LU9 கனெக்ட் பண்ணீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அவங்களுக்கு ஒரு மூச்சு விடுற ஒரு ஃப்ரீனஸ் இம்மீடியட்டா கிடைக்கும். அதெல்லாம் இப்போ இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டா கிடைக்கும் ரிசல்ட். இதுலயும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு சட்டையெல்லாம் கழட்ட முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு வந்து UBல இருந்து நம்ம UB2ல இருந்து UB3ல மேல இருந்து, அதாவது UB3ல இருந்து ஒரு கரெக்டா அதுக்கு பாயிண்ட் நம்பர் சொல்லணும்னு நம்ம நினைச்சோம்னா UB2.6ன்னு சொல்லலாம். அந்த லொகேஷன் வந்து YNSல வந்து நோஸ் பாயிண்ட் வரும்.
ம். சரி சரிங்க. புரியுதுங்களா? அந்த ம். பாயிண்ட்லயும் நீட்லிங் பண்ணீங்கனாலோ இல்ல மோக்ஸா காமிச்சாலோ நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு சரி வீசிங் சரி ரொம்ப சரி. ஹெவியா இருந்தா அதுதாங்க சார் அதுதாங்க. நல்லாவே ஆனா இருக்கும். ம். அவங்க அதே மாதிரி வந்து ஆவி பிடிக்கிறது பிடிக்கலாம். ஆனா ஆவி பிடிக்கும் போது வெறும் வாட்டர் தான், ஹாட் வாட்டர் தான். ம். வேற சரி சரி சரி. எதுவுமே அதுல சேர்க்கக்கூடாது. ஓ சரி சரி சரிங்க. எதுவுமே சேர்க்காம அந்த பேக்ல உங்களுக்கு நீடிலும் போட முடியாது, எனக்கு மோக்ஸாவும் காமிக்க முடியாது அப்படின்னு சொன்னா ஏதாவது ம் ஒரு ம். தைலம் மாதிரி ஏதாவது ஒண்ணும் இல்ல வெறும் தேங்காய் எண்ணெயை கூட அந்த சரி பின்னாடி வந்து UB 14 and 42ல அப்படியே மசாஜ் பண்ற மாதிரி மசாஜ் பண்ணி விடலாம். சரி சரிங்க சார் சரி நல்ல சரிங்க. ரிசல்ட் கிடைக்கும். சொல்லுங்க. தைலம் தாங்க சார் அந்த இது சொல்றாங்களா சார் 3 இது உப்புகள் வந்து மிக்சிங் பண்ற இதுங்க. அந்த என்னதுமா? புதினா உப்பு இது ஓகே பண்ணலாம் அந்த பண்ணலாம் அந்த இடத்துல பண்ணலாம். சரி அப்ப என்ன சரிங்க சார். பண்ணணும்னா நீங்க அந்த தைலத்தை தடவிட்டு கல்லுப்பு வறுத்துக்கிட்டு சும்மா ஒத்தி ஒத்தி எடுங்க, ஹீட் உள்ளுக்கு நல்லா ஜெனரேட் ஆகும். சரி சரிங்க. ம் ம் அதுவும் ம். பண்ணலாம். சரி, ஓகே எதுவுமே ஓகே. உங்களுக்கு கிடைக்கல, அந்த தைலம் எல்லாம் கிடைக்கல, அழகா ஒரு இஞ்சி துண்டு ஒண்ணு நல்லா ஸ்லைஸ் மாதிரி இது வச்சுட்டு அது மேல சரிங்க. கல்லுப்பு வச்சு ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஊத்தணும், ரொம்ப நேரம்லாம் பண்ணக்கூடாது. ஓ சரிங்க அவங்க சார் சரிங்க தாங்குற சார். சூடு வச்சு 5 மினிட்ஸ் சும்மா வைக்கணும் எடுக்கணும் வைக்கணும் எடுக்கணும், அது 5 மினிட்ஸ் செய்துட்டு இருக்கலாம். கண்டினியூஸா ஓகே. வைக்கவே கூடாது, அவங்க தாங்குற சூடு இருக்கணும். ஓ பண்ணிட்டு LU8 LU9 போட்டா நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஓ சரிங்க சார் சரிங்க சார். ஆ ஆ மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கிட்டாலே மேக்சிமம் இன்னும் கொஞ்சம் நல்ல வேகமா அவாய்ட் ஆகும். அவங்க நல்ல அதுதாங்க சார். பழங்கள் சாப்பிட்டுட்டு நைட்ல இல்ல சரிங்க வாரத்துல சார். ஒரு நாள் கடுக்கா பொடி அந்த மாதிரி எதனா கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதுதாங்க சார். சார் இது அவங்க மிளகு அதெல்லாமே சேர்த்து இது பண்ணிக்கலாங்களாங்க சார்? எனக்கு அது கொஞ்சம் காரமா இருக்கும் சில நேரத்துல. சிலருக்கு வந்து என்ன அதான். ஆகுதுன்னா இருமல் வர ஆரம்பிச்சது, ட்ரை கஃப் மாதிரி. அது கொஞ்சம் ஓ அவங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளா சார். பார்த்துட்டு செய்யுங்க. ஓ சரிங்க சரிங்க. அது பார்த்துட்டு ம். அவங்க ஒத்துக்குதா அப்படி இல்லையான்னு பார்த்து அப்படி நீங்க அதுக்கப்புறம். மிளகு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்குது. ஒரு 5 மிளகு இல்ல 10 மிளகு எண்ணிக்கையில எடுத்துக்கிட்டு சரிங்க லேசா வந்து தவால வறுத்துக்கிட்டு கடாயோ பாத்திரத்துல லேசா சூடு பண்ணி ஒரு சரிங்க. மிளகு வந்து நல்லா சூடானோடனே வெடிக்குது பாருங்க. அப்படி ஒரு ஆமாங்க. மிளகு வெடிச்ச உடனே ஒரு 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திருங்க உள்ள. ஓ சரிங்க. ம். அந்த சூடோட அதை இறக்கி வச்சுட்டு அந்த தண்ணியில கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று போட்டு கலக்கி குடிச்சா இந்த மிளகோட எஃபெக்ட் வந்து ட்ரை கஃப் வராம இருமல் வராம மிளகோட ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து ஓ ஹோமியோபதிக் டெக்னிக் மாதிரி பொட்டன்டைசிங் பண்ற மாதிரி. ஒன்லி நமக்கு குட் பெனிஃபிட் தான் கிடைக்கும், தவிர சைடு எஃபெக்ட் இருக்காது. அந்த இருமல் ட்ரை இருமல் வராத பார்த்துக்கும் இந்த மிளகு. இந்த மாதிரி அதுதாங்க பண்ணலாம். சார். சரி சரி சரிங்க. ஓ பார்த்து ஓகே ஓகே. இது சூப்பரா இருக்கு. கரெக்ட்டுங்க. ஓகேம்மா. ஏன்னா வெறும் காரம் போறதுக்கு பதிலா தண்ணியோட போகும்போது அந்த காரம் அடங்குற மாதிரி ஆனா இருக்கும். அந்த மிளகு அதோட அந்த சாப்பிடக்கூடாது, பெனிஃபிட் மிளகு தூக்கி கிடைக்கும். போட்டுடணும். ஓ மிளகு சரிங்க தூக்கி சரிங்க. போட்டுட்டு வெறும் தண்ணியில மட்டும் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை, ஏன்னா அது மொத்தம் அந்த மிளகு வந்து அந்த ஹாட் வாட்டர்ல ஃபுல்லா இழுத்துக்கும், தண்ணி இழுத்துக்கும். ஓகே ஓகேங்க. அதனுடைய ம் ம். எசன்ஸ் மட்டும் கிடைக்கும். நமக்கு எசன்ஸ் அதுதான் தான் வேணும். ஒரு வேணும். பொருள்ல ஆ வந்து மூலிகைத்தன்மையும் இருக்கும் நச்சுத்தன்மையும் இருக்கும். ஸோ அதுதாங்க சார் தண்ணியில அதுதாங்க. மூலிகைத்தன்மை வந்துடும், நச்சுத்தன்மை உள்ள வறுத்த மிளகு தூக்கி போட்டுட்டு சும்மா ஓ இனிப்புக்காக கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை கலந்து குடிச்சுக்கலாம். சரி சரிங்க சார். சரி 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 சரிங்க. ஓகே, ம் தேங்க்யூங்க சார் தேங்க்யூ. தேங்க்யூம்மா. சார் அப்புறம் நிறைய பேத்துக்கு வந்து சார் இந்த கிளைமேட்லயா நீ அந்த மாதிரின்னு சொல்ல முடியலைங்க. நிறைய ஏர் வந்து பிரியுதுங்க சார். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பசி இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன ரீசன்னால இந்த கிளைமேட்ல வருதுங்க அந்த மாதிரி? பொதுவா வந்து இந்த கிளைமேட்ல அழகா டைஜஸ்ட் ஆகும், நல்ல பசி எடுக்கும் குளிர்ல. என்ன காரணம் அப்படின்னா சரிங்க. வெளிப்புறம் குளிர்ச்சி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உள்புறத்துல நம்ம உடம்பு அந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப டெம்பரேச்சரை ஆமாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது உள்ள இருக்கிறதெல்லாம் எல்லாமே பேர்ன் ஆயிடும், எரிச்சு நல்லாவே வந்து பசி எடுக்கும். ஓகே ஓகேங்க. டைரக்டா குளிர்ல யாராவது வெளியே போறவங்க அந்த மாதிரி காலையில எழுந்துக்கிறவங்க வந்தா இந்த நேரத்துல வந்து உடம்பு பிடிக்கிற போன்ல வலி இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஜாயின்ட்ஸ்ல. பட் தசை இன்டைஜஷன்ன்றது பிடிப்புன்னு வந்து சொல்றாங்க. அது வரும், இந்த கிளைமேட்டுக்கு வரும். அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் சரிங்க எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா வந்து சரிங்க. நீங்க சொல்ற மாதிரி கேஸ் பிரியறதுன்றது ரொம்ப ரேர். அவங்க ஃபுட் ஏதோ மாத்தணும். அப்போ நீங்க ஒண்ணும் ஓ வேணாம், அந்த மாதிரி ஓகேங்க. இருக்கிறவங்க ST36 ஒரே ஒரு தடவை போட்டு அனுப்புங்க, வேற ஒன்றும் வேண்டாம். சரி சரிங்க. சரி 2 சரி சரி. கால்லையும் ஈவனா ST36 போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போட்டு எடுக்க சொல்லுங்க. இந்த சரிங்க. கிளைமேட்ல கேஸ் பிரியறதுலாம் ஈஸியா ஃப்ரீ ஆயிடும். ஓகே ஓகேங்க. சரி 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 சரிங்க. ஓகே, அதுதாங்க சார். ஓகேம்மா. ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் Xiaomi 2311 நீங்க பேசுங்க.
சுமலதா, நீங்க பேசுங்க. ஓகேப்பா. சார் வணக்கங்க சார். வணக்கம். சார் இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க சார், அது கண் வலியா இருந்தா அதுக்கு ஒரு பாயிண்ட், அதை குறைக்கிறதுக்கு ஒரு இமிடியேட் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுங்களாங்க சார்? எதுக்கு எந்த நான் பாயிண்ட்ஸ்? அதனோட பிக்சர் வந்து நான் குரூப்ல போடுறேன். ஓகே சார். ஓகே. ஒரே பிக்சர்ல எல்லாமே வந்துடும். ஓகே சார். ஓகே. கிளாஸ் முடிஞ்ச உடனே போடுறேன். ஓகே சார். அப்புறங்க சார், இப்ப உங்களுக்கு வந்து மன வந்து நம்ம கவலை அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்பின் வந்து பாதிக்குங்கிறது நம்மளோட நம்ம அக்குபஞ்சரோட கான்செப்ட். இப்போ வந்து அவங்களுக்கு ஸ்பிளீன் வந்து மனநலம் வந்து இந்த கவலை இல்லாம நல்லா இருக்காங்க. ஆனாலும் ஸ்பிளீன்ல வந்து பிரச்சனையா இருக்கு. அதாவது ஒழுங்கா பசி இல்லாம இருக்கு, இல்ல சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்க சார்? 2 விஷயம். உங்களுக்கு வந்து மனம் பாதிச்சா ஸ்பிளீன் பாதிக்கும், ஸ்பிளீன் பாதிச்சா மனம் பாதிக்கும்ன்றது ஒரு கான்செப்ட். ஆமாங்க சார். அப்ப ஸ்பிளீன்ல பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் வெறும் மனம் மட்டுமே காரணம் இல்ல, நம்மளுடைய உணவு முறையும் காரணம். 2மே சேர்ந்து, அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம். ஸோ நம்ம முதல்ல அந்த பக்கம் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் கவனிச்சு அதுக்கு வேண்டிய புள்ளிகளை போடணும். எது மனம் சார்ந்து ஸ்பிளீன்ல பிரச்சனை வந்தா. மனம் சாராம வெறும் வந்து சாப்பிட்ற உணவுல மட்டுமே பிரச்சனை வருது, அதனால வந்து ஸ்பிளீன் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்ப ஸ்பிளீன் ஸ்டொமக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணா போதும். ஸ்பிளீனும் எஸ்டி சேனலையும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். மனசால பாதிப்பு வருது அப்படின்னு பொழுது பேக்ஷூ பாயிண்ட்ல ஸ்பிளீனோட ஆன்மா புள்ளின்னு ஒன்று இருக்கும். பேக்ஷூ பாயிண்ட்ல ஸ்பிளீன்ல இருந்து 1.5 கியூன் தள்ளி இருக்கிறது தான் ஆன்மா புள்ளி. ஸோ அங்க வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. பேக்ஷூ பாயிண்ட்ல ஸ்பிளீன்ல இருந்து 1.5 கியூன் தள்ளி ரைட் சைட்ல வரும். அது எல்லாமே வந்து ஆன்மா புள்ளிகள். அதாவது மனசால பாதிக்கப்படுறதால ஒரு கிட்னில தொந்தரவு வருது, மனசு பாதிக்கப்படுறதால ஒரு லிவர்ல தொந்தரவு வருது, மனசு பாதிக்கப்படுறதால ஒரு இந்த மாதிரிலாம் மனசு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்க போயிடணும். ஓகே சார். ஓகே. அது ஆக்சுவலா வந்து இந்த பிளாடர் மெரிடியன்ல பின்னால போனீங்கன்னா 13ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே சார். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக்ஷூ பாயிண்ட் தான் வரும் ஒரு ஆர்கனுக்கும். ஓகே சார். ஓகே சார். அதுக்கு பக்கத்துல 1.5 கியூன் தள்ளி வரும். 1.5 கியூன் வந்து வெளிப்பக்கமா வரும். ஏன்னா உள்பக்கம் வந்ததான் ஜிவி சேனல் வந்துருது, அதனால ஆமா வெளிப்பக்கம் வரும். ஓகே. ஓகே சார். இப்ப லங்ஸ் ஷூனா லங்ஸுக்கு ஆன்மா, லிவருக்குனா லிவர் ஆன்மா, ஸ்பிளீனுக்குனா ஸ்பிளீன் ஆன்மா, கிட்னிக்குனா கிட்னி ஆன்மா, அந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு லங்ஸுக்கு வந்து UB13 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆன்மா புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா 49 வரும். ஓகே சார். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 42 வரும். இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். பேக்ஷூ பாயிண்ட் நம்பர்ல இருந்து 29 நம்பர் கூட்டினீங்கன்னா அதனுடைய ஆன்மா புள்ளி வரும். உதாரணத்துக்கு 13 29 42. கரெக்டுங்களா? யூபிக்கு பாத்தீங்கன்னா 23 வரும். அப்ப 23 29 கூட்டினா எவ்வளவு வரும்? 52 வரும். அப்ப 52 தான் கிட்னியோட ஆன்மா புள்ளி. புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். ஓகே. இதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்கட் மெத்தட், நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்கு தான். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார், என்னோட ஒரு பொண்ணுக்கு சார், இது 12 இயர்ஸ் ஆகுதுங்க சார். அவளுக்கு நாக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அப்படியே இந்த கருப்பு டாட்டா இருக்குங்க சார். கருப்புல ஃபுல்லா டாட்டா இருக்கு. அதே மாதிரி அவ எப்பயுமே பாத்தீங்கன்னா அவ பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா வாய் வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டா. டிவி பார்க்கும்போதோ இல்ல சும்மா பேசிட்டு பார்த்தா வாய் வந்து லிப்ஸ் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கும். நம்ம சொன்னாதான் வந்து க்ளோஸ் பண்ணி வைப்பா. அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணலாங்க சார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கருப்பு புள்ளி நாக்குல இருக்குதுன்றதுக்கு குழந்தையில இருந்தே இருக்கா, இப்ப சமீபமா அது வந்திருக்குதா? இல்லைங்க சார், அது வந்து ரொம்ப நாளாவே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலவே அந்த மாதிரி இருக்குங்க சார். ஓகே. அண்ணா 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்ல? இல்லைங்க சார், பிறந்தப்பெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் வந்ததுதான். பிறந்து ஒரு 5 வயசு வரைக்கும் இல்ல? இல்லைங்க சார். அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிச்சு. நுனி நாக்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், SP4 PC6, SP4 ரைட் லெக்ல, PC6 லெஃப்ட் ஹேண்ட்ல நீடில் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், K3 எழுதி வச்சுக்கங்க. K3. ஓகே சார். அதுக்கப்புறம்
வைட்டல் நியூட்ரியன்ட் சொல்லுவோம், அதாவது ட்ரூச்சின்னு வாங்க. அது வந்து K8 and UB59 வரும். ஓகேங்களா? இதை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் போடுங்க. என்னமா UB59 சார்? UB59. 59. ஓகே சார். ஆமா, அது ஒரு கால்ல போடணும், இன்னொரு கால்ல K8 போடணும். ஓகே ஓகே சார். K3 இதெல்லாம் சிங்கிள் நீடல். K3 K8. ஓகே சார். UB59. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க SP4 போடணும் ரைட் லெக்ல, அதுக்கப்புறம் தான் நீங்க PC6 போடணும். ஓகே சார். இந்த மெத்தட் மாத்தக்கூடாது. அதுக்கப்புறம் 5 minutes கேப் போடணும். ஓகே சார். அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன UB59 K8 K3 எல்லாம் போடணும். இதெல்லாம் வந்து பேரலலா போடணுங்க சார், ரெண்டு கால்ல? இன்னும் ஒரே கால்ல தான் போடணும். இது அதாவது K8 ஒரு லெக்ல போட்டா UB59 இன்னொரு லெக்ல போடணும். ஓ சரி. K8 போற லெக்லயே K3யும் போட்டுருங்க. ஓகே சார். ஓகேங்களா? போட்டுட்டு டோட்டலா ஒரு 18 minutes மெயின்டைன் பண்ணுங்க. 18 minutes. அப்புறம் ஒரு 3 நாள் இந்த மாதிரி போடுங்க. ஏதாவது ஒரு டைம், நல்ல கம்ஃபர்டபுள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு. ஓகே சார். முதல் நாள் போடுறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துக்குங்க. தங்க ஒரு பர்டிகுலர் லைட்டிங்ல பர்டிகுலர் பொசிஷன்ல வச்சு அந்த பர்டிகுலர் போன்ல மாத்தாதீங்க போனை. ஓகே சார். 3 நாள் போட்டு அதுக்கப்புறம் 24 மணி நேரம் போட்டு திருப்பி ஒரு போட்டோ எடுங்க. ஓகே சார். உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். அதுக்கப்புறம் வாரத்துல ஒரு நாள் போட்டுக்குங்க. கம்ப்ளீட்டா மாறினோன்னா விட்டுருங்க. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் 5 years வரைக்கும் வராம இருந்து 5 years வரைக்கும் அப்புறமா வந்து இப்ப வந்ததுக்கு தான் இது. ஓகே சார். நீங்க பிறப்பிலேயே இருந்ததுன்னா அது மாறாது. அது பெரிய வேலை. அது ப்ராசஸே வேற. நீங்க இது மட்டும் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். ஓகே சார். இந்த லிப்ஸ் க்ளோஸ் ஆகுறதும் இதுலயே வந்து தெரிஞ்சிருங்க சார்? கண்டிப்பா சரியாயிடும் இதுலயே. அதுக்கு வேற எதுவுமே வேண்டாம். நான் ஏன்னா வைட்டல் எசன்ஸ் நான் ஆட் பண்றோம், அதனால வந்துடும். ஓகே சார். எப்பயுமே வந்து லிப்ஸ் வந்து ட்ரையாவே இருக்கும் அவளுக்கு. தண்ணி குடிச்சாலும் அதெல்லாம் மாறிடும், எல்லாமே மாறிடும். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். குணசேகரன் சார் பேசுங்க. சார் வணக்கங்க சார். ஹலோ சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ லேடிஸுக்கு வந்து இப்போ இந்த பீரியட் ஆனதுக்கு அப்புறம் 4 நாள் 5 நாளைக்கு அப்புறம் ஓவர் ப்ளீடிங் வந்து 10 நாள் 15 நாளைக்கு தொடர்ந்து வருதுங்க சார். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்போ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பிளீனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆனா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் நீடில் போட்டோம்னா கொஞ்சம் சரியாகுது. அப்புறம் மறுபடியும் மீண்டும் அந்த மாதிரி வர்றப்போ நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்க சார்? அப்போ அவங்களுக்கு திரும்பி வந்து உங்களுக்கு அந்த ஆன்மா புள்ளின்னு சொல்லக்கூடிய அவங்கள படுக்க வச்சு பின்னாடி UB23 and UB52 போட்டுட்டு, சரிங்க சார், அது ஒரு 15 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப படுக்க சொல்லிட்டு ஸ்பிளீனை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ ஸ்பிளீன் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ஸ்பிளீன் 3 பண்ணி ஆக்சுவலா இது வந்து நம்மளோட யூட்ரஸ்க்கு போகணும் இந்த நாலேஜ், இந்த எனர்ஜி. அப்போ ஸ்பிளீன் 4 லியோ கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணீங்கன்னா தான் அது அந்த இடத்துக்கு டிராவல் ஆகும். சரிங்க சார். இப்போ SP3 SP4 ரெண்டும் போடணுமாங்க சார்? ஆமா, SP3 SP4 டிப்போ போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அங்க வந்து டிராவல் ஆகும். ஆடிங்கா K3 ஆட் பண்ணுங்க. சரிங்க சார். இதெல்லாம் வந்து பீரியட் நடக்கும்போது வேற வழி இல்லைன்னும் போது பண்ணணும். ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைக்கிள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கேப் விட்டு, இல்ல பீரியட் வர்றதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா அந்த சைக்கிள்லயே அது கிளியர் ஆகுறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்க சார். இப்போ கட்டியா வருது இல்லைங்க சார், அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நீங்க ஆக்சுவலா இது எல்லாம் என்னன்னா ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். அது ஓவரா வந்து யூட்ரஸ் ஹீட் ஆனா மட்டும்தான் பிளட் கிளாட்டிங் ஆகுது. ஸோ ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி கட்டியா வரும்போது ஒரு சிட்டிங் K2 போடணும். K2 போடணும். ஆமா, ஃபயர் கனெக்ட் பண்ணும்போது இல்ல 3 ஃபயர் பண்ணணும். அதாவது liver to K2 SP2 ஒரு சிட்டிங் போட்டு அனுப்பிடணும். அனுப்பிடணும் என்ன ஆகும்னா liver to K2 SP2 பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீட் ஃபுல்லா குறைஞ்சிரும்.
சரிங்க சார். குறைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மறுநாள் வரும்போது அவங்க சொல்லுவாங்க ஃப்ளோ வந்து ரொம்ப நார்மலா இருக்கு, ஆனா எக்ஸஸா இருக்குது இல்ல ஸ்கேண்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற சரிங்க மாதிரி நீட்லிங் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான். சரிங்க சார். சரிங்க. இப்போ வந்து இதுல வந்து இப்போ லிவர் ஹீட்டு அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ நம்ம இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ சரி பண்ணிடுறேங்க சார். ம். அடுத்தது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து அடுத்து அந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது எந்த மெரிடியன்ல Heat. ட்ரீட்மெண்ட்? ஆமா, அப்ப அவங்களுக்கு அப்ப என்ன பண்ணணும், அவங்களுடைய அவங்களாண்ட கேட்கும் பொழுதே அவங்களுக்கு எந்த ஆர்கன் ஹீட் ஆகுதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அவங்களோட ஹீட்டோட ஆரிஜின் லிவரா இல்ல கிட்னியான்னு பார்க்கணும், இல்ல ஸ்பிளீனான்னு பார்க்கணும். சரிங்க எப்படி சார். கேட்கலாம் அப்படின்னா, தூக்கத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, தூங்க மாட்டாங்க ஒழுங்க, அவங்களுக்கு வந்து நரம்பு ஏதாவது இழுக்குது, அந்த மாதிரினா லிவர் ஓரியன்டட் ஹீட் நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். அதே சரிங்க மாதிரி சார். சாப்பிட்றது ஏதாவது சரியில்லை, சாப்பிட்றது வந்து வந்து அப்நார்மலா இருக்கு, அந்த மாதிரினா சரிங்க நீங்க ஸ்பிளீனை வந்து நம்ம திங்க் பண்ணிக்கலாம். அப்படி சரிங்க இல்லை சார். அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாவே வந்து ஒரு செக்ஷுவலா ஏதோ ஒரு பெரிய டிப்ரெஷன் இருக்குது, சரிங்க இல்ல சார். அவங்களுக்கு வந்து தண்ணி குளிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது, சரிங்க ஸோ சார். இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்குது பேசிக்காவே, அப்படின்னும் போது ம். நீங்க அங்க கிட்னி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதான். இப்படிதான் நம்ம சரி. யோசிக்கணும். சரிங்க சார். ம். இப்போ அதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து பெயினோட எடுத்தோன்னே அந்த அடிவயிறு வந்து ரொம்ப பெயினா ஃபீல் பண்றாங்க சார். அந்த மாதிரி அப்போ இருக்கிறவங்க நீங்க ஒரு கண்டிப்பா லிவரையும் கூட டச் பண்ணணும். ஸோ சரிங்க லிவர் சார். 8 போடுங்க, இம்மீடியட்டா குறையும். லிவர் 8 UB40 போட்டீங்கன்னா சரிங்க சார். எப்படியாப்பட்ட பீரியட் பெயினும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ஸ்ல குறையும் ஊசி போட்ட உடனே. சரிங்க சார். சரி. ஊசி போட்டுட்டு நீங்க கை எடுக்கும் போதே அவங்களுக்கு தெரியும் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். சரிங்க. லிவர் 8ம் UB40யும் சைக்கிள் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், அடி வயிறு வலிக்கு இருக்கும். அதோட சேர்த்து இது லெஃப்ட் பாயிண்ட் போடலாமாங்க சார் ஸ்பிளீன்ல? கிளப்ட் பாயிண்ட் வேண்டாம், அவசியம் இல்லை. இந்த வலிக்காக கிளப்ட் பாயிண்ட் தேவையில்ல. கிளப்ட் பாயிண்ட் சரி. எப்ப நமக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பீரியட் சைக்கிள் வந்து ஸ்கேண்டியா வருது, சக்தியே இல்லை, ட்ராப்பா சரிங்க. வருது, ஒரு ஃப்ளோவே இல்லைன்னும் போது நீங்க கிளப்ட் ஆட் பண்ணீங்கன்னா ஃப்ளோ ஃப்ரீயா இருக்கும். ஓ சரி சரி சரிங்க. அதுக்கு தான் அதை போடணும். சரிங்க சார். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. ஜியாமி நீங்க பேசுறீங்களா? 2311 ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அவங்க பேர் அனிதா மேம் போடாதால நீங்க அவங்களுக்கு பேசுங்க. தெரியல நினைக்கிறேன், பேர் இல்லைங்க சார். அதனால அவங்களுக்கு தெரியல பாவம், அவங்க போனை கூட கவனிக்காம இருக்கலாம். சரி, அனிதா மேம் பேச சொல்லுங்க. அனிதா மேம் பேசுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், எனக்கு 2 கொஸ்டின் இருக்குங்க. ஒன்று வந்து இப்போது எனக்கே வந்து ஒரு மூச்சு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. ஃப்ரண்ட்லேயும் வலி இருக்குது, பின்னாடி முதுகுலேயும் வலி இருக்குங்க. இப்போது இதுக்கு என்ன பாயிண்ட் சார் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதுகுல வலி இருக்குதுன்னா அது லங்ஸோட பேக் ஷோவா இல்ல ஹார்ட்டோட பேக் ஷோவா அப்படிங்கறத மாதிரி அப்படியே தடவி பார்த்துட்டே வரணும், எங்க கை வைக்கிறாங்கன்னு. அந்த ஒரு விரலை அப்படியே தடவிட்டே வரும்போது உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த அந்த பேக் ஷோ பாயிண்ட் ரெண்டுமே பைலேட்டரலா 2 பக்கமும் ஊசி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கணும், 10 நிமிஷம் இருந்து 18 நிமிஷம் இருக்கட்டும். சரிங்க சார். அதுக்கப்புறம் நீடில எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, காலில் லிவர் 4 போடுங்க. லிவர் 4 போட்டு LI11 போடுங்க, மூச்சு பிடிப்பு விட்டுரும். ஓகே சார். லிவர் 4 LI11. ஓகே சார். 18 நிமிஷம் தான் மொத்தமே இருக்கணும் நீடில் போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும். ஓகே ஓகேங்க சார். சரிங்க சார், தேங்க்யூ சார். இப்போ இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்டண்ட் வச்சுருக்குங்க. அவங்க வந்து மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது, ஓவர் வெயிட்டாக இருக்குங்க. இதுக்கு நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணலாம் சார்? என்ன நீடல்? ஸ்டண்ட் வச்சவங்கலாம் முதல்ல அவங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல்லணும். ஏஜ் வந்து அவங்களுக்கு 45 சார். நீங்க அது நல்ல டீட்டெயிலா தெரிஞ்சுட்டு தான் நம்ம சொல்லணும். ஆமாம், நான் எதுவும் சொல்லலைங்க. பட் அவங்க கன்சல்ட் பண்ணாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, உங்கள் டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்ணிக்கோங்கன்னே சொல்லிட்டேன் நான். வெயிட் ரிடக்ஷனுக்காக ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல, இப்போ வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்டண்ட் வச்சு அந்த பிளட் ஃப்ளோ ப்ராப்பரா இல்லாததால தான், லங்ஸுக்கு பேக்கப் பண்ணாதால தான் இந்த பிரச்சனை இருக்குது. நீங்க வந்து நம்ம இப்போ வந்து அந்த சீ மூமெண்ட்லாம் வந்து அதுக்கு பேர் வந்து ரெபெலியஸா ஓடுது.
ம். அந்த நேரத்தில் நம்ம கையை வைக்க வர்றது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். டீட்டெயிலாக சரி. தெரிஞ்சா செய்யலாம், பட் டீட்டெயிலாக தெரியாத போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட ஹேபிட் என்ன, சாப்பிட்றது என்ன, அவங்களோட ஒர்க் டைப் என்ன, இது ஆமாம். எல்லாம் தெரிஞ்சா நாம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்ல முடியும். சரி சரிங்க சார். நான் ஒன்றும் அவங்களுக்கு ப்ரெஃபர் பண்ணுறேன், பட் என்னோட கியூரியாசிட்டியில் கொஞ்சம் இப்போ வந்து நம்ம கேட்டுக்குங்க, உறுப்புகளை என்ன டீட்டெயில்னு ஆமாங்க கேளுங்க. சார். நான் ஒன்னா எங்களை யாராவது கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வாங்குங்க, அவ்வளவுதான். சரி சரிங்க சார். இப்போ ஜென்ரலாக ஒரு கொஸ்டின், எந்தனா உறுப்பில் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது டூல்ஸ் இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் அங்கே வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காதுன்ற மாதிரி தான் தோணுதுங்க. எப்படிங்க சார் அது சொல்லலாம்? அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம ஏன் வந்து பர்டிகுலரா வந்து ஹார்ட்டுக்கு மாத்திரம் நம்ம வேண்டாம் சொல்றோம் அப்படின்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இல்லை யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து உங்களுக்கு ஹெரனியாக்கு வந்து ஃபாரின் பாடி வச்சிருக்காங்க, போனுக்கு ஃபாரின் பாடி வச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். சரிங்க நாட் அ சார். ப்ராப்ளம். ஒன்லி திங் இஸ் ஹார்ட்ன்னும் போது தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு பண்ணணும், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. சரிங்க சார். அதனால ஃபாரின் பாடியை பத்தி பயம் கிடையாது, பண்ணலாம். அந்த பர்டிகுலரா கேல் பிளாடரை எடுத்தா கூட நீங்க கேல் பிளாடர் சேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும். ஏன்னா ஓகே சக்தி அவங்க வந்து உறுப்பு தான் எடுத்தாங்களே தவிர சக்தினால பாதையை யாரும் தடுக்க முடியாது, அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும். சரி சரி. அதனால சக்தினால பாதைக்கு உண்டான வேலைகளை எப்பவுமே செய்யும். சக்தி நாளத்துல நாம வந்து சிகிச்சை செய்யும் போது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்னோட தெரிஞ்சவங்க வந்து அவங்க பையனுக்கு கிட்னியில் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோடைய கிட்னியை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க சார். இப்போ அவனுக்கு வந்து ஆனால் ஹெவி சின்ன பையன் தாங்க, 27 இயர்ஸ் தான், அது 26 தான். இப்போ அவனுக்கு வந்து டேப்லெட் ஹெவியான டேப்லெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க நிறைய. லைஃப் லாங் டேப்லெட் தான் யூஸ் பண்ணணுங்களா சார் அவங்களுக்கு? அந்த ஒரு சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அந்த பர்டிகுலர் சர்ஜரி யார் பண்ணாங்களோ அவங்க தான் டிசைட் பண்ணணும். 2 காரணத்துக்காக அவங்களை டிசைட் பண்ணணும்னு சொல்றேன். என்ன காரணம்னா, இவங்க வந்து ஃபாரின் பாடி உள்ள வச்சிருக்கிறதால பாடி என்ன பண்ணோம், இது வந்து ஒரு ஃபாரின் பாடின்னு சொல்லிட்டு தூக்கி போறதுக்கு ரிபிலைஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு முயற்சி பண்றதுக்காக, அந்த முயற்சியை தடுக்கணுன்றதுக்காக அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் இந்த கிட்னியை ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகும். இல்லைன்னா பாடி வந்து இது தூக்கி வெளியே போடுறதுல இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்க வச்சும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதனால சில நேரத்துல மாத்திரையை சாப்பிட சொல்லுவாங்க, லைஃப் லாங்னு சொல்லுவாங்க. ஆனா லைஃப் லாங்லாம் அவங்க கொடுக்கறது கிடையாது. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் அவங்களே நிறுத்த சொல்றதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அதனால வந்து லைஃப் லாங் சொல்லிட்டாங்களேன்னு பயப்படலாம் வேணாம். அவங்க அந்த ஆர்கன் அங்க வந்து அந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு அது செட்டிங் ஆகிற வரைக்கும் சாப்பிட தான் சொல்லுவாங்க. அதனால அதை பத்தி கவலை இல்லை. இப்போதைக்கு நீங்க அவங்களால ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஒரு வேலை எனக்கு மாத்திரை சாப்பிட்றதால வயிறு எரிச்சலா இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க சாதாரண பேசிக் பாயிண்ட் எல்லாம் போடும்போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அப்போ நீங்க என்ன சொல்லலாம், நான் கியூர் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. நாம என்ன பண்றோம்னா டெம்பரரி ரிலீஃப் தரோம். ஸோ அந்த டெம்பரரி ரிலீஃப் கண்டிப்பா யாருக்குனாலும் கொடுக்கலாம். நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ரெகுலரெல்லாம் வர்றவங்கலாம் இருக்கிறாங்க. சரி சரிங்க சார். ஆனால் பட் எனக்கு கிட்னி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னா சொன்னா டைரக்டா சொன்னா இல்லை, நீங்க அந்த டாக்டர் தான் பார்க்கணும், டயாலிசிஸ் அதை மெயின்டைன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். சரி ஸோ சரி. அதனால இது ஒரு சப்போர்ட்டிவா நம்ம பண்றதுல தப்பு ஒன்றும் கிடையாது. சரிங்க சார். ஓகே. அதே நேரத்தில் ஃபுல் கான்ஃபிடன்ஸா இதுலயே நான் சரி பண்ணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க இப்போதைக்கு. வேற ஊர்ல இருக்காங்க, வேலூர்ல இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கை வைத்தியம் மாதிரி என்ன பண்ணணும், அவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி லேசா எண்ணெய் தடவிட்டு அழகா சின்னதா ஒத்தரம் கொடுக்க சொல்றது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணி வந்து லிமிட்டடா குடின்னு சொல்லுவாங்க. பாவம் அவங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும்னு தோணும். அப்போ அவங்களாண்ட வந்து கொஞ்சமா தண்ணி வாயில வச்சுட்டு நல்லா கொப்பளிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா முழுங்க, உதட்ட நினைச்சுக்குங்க, இந்த மாதிரி சஜஷன்லாம் நீங்க தரலாம். சரி சரிங்க சார். ஓகே ஓகேங்க சார். தேங்க்யூ. ரொம்ப வெயில்ல போகாம அவங்கள ஒரு கூலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வெயில்ல போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது உடம்புல இருக்கிற தண்ணி குறைஞ்சோம்னா தண்ணி குடிக்கணும்னு தோணும். எப்படிலாம் தண்ணி குடிக்காத இருக்கிறத அவாய்ட் பண்றதுன்னு நம்மளோட அக்குபஞ்சர் தத்துவத்தை அவங்களுக்கு பயன்படுத்தலாம். ஸோ சாப்பிடும்போது ஒரு பொருள் காரமா அதிகமா சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது தண்ணி கேட்கும். புளிப்பான பொருள் அதிகமா சாப்பிட்டா அது தண்ணி கேட்கும். அதாவது உற்பத்தி சுற்று கட்டுப்பாட்டு சுற்றுல நீங்க படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ பாடி எப்படி தண்ணியை தேவையில்லாம வேஸ்ட் பண்றதுன்ற இடத்தெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான். சரி, இப்போ அவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலுமே தண்ணியை தான் அவங்க குடிக்கணும், தண்ணி கம்மியாக தான் குடிக்கணுமாங்க சார் அவங்க? ஆமா, ஏன்னா ஒரு கிட்னியோடைய அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து செட் ஆகிற வரைக்கும் அதுக்கு ஓவரா ஒர்க் கொடுக்கூடாதுன்ற பர்பஸ் தான் தண்ணி கம்மியா குடிக்கணும்னு சொல்றாங்களே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. 1.5 years ஆகுதுங்க இப்போ சர்ஜரி. அவங்களே சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா டாக்டர் சொல்லியிருப்பாங்க.
ஒரு தடவையும் அவங்க வந்து செக் பண்ணும்போது இந்த கிட்னி எவ்வளவு தண்ணி இப்போ வந்து டைஜஸ்ட் பண்ணணும்னு அவங்களே மெஷர் பண்ணுவாங்க. ஒரு தடவை வந்து முதல்ல எல்லாம் வந்து 1 லிட்டர்னுவாங்க, அப்புறம் 1.5 லிட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணி தான் ஆகும். சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. தேங்க்யூ மேம். கங்காதரன் சார் நீங்க பேசுங்க. கங்காதரன் சார் பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், சென்னையில இருந்து சொல்லுங்க சார். போஸ்ட்மேன் சார். சார் சொல்லுங்க. ஒரு பக்கத்துல ஒரு லேடிக்கு குழந்தை பிறந்திருக்கு சார். 3 மாசம் தான் ஆச்சு. சர்ஜரி பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா முதுகு பயங்கரமா வலிக்குதுன்றா சார். ப்ளீடிங் போயிட்டே இருக்கு. அவங்க ஏகப்பட்ட மாத்திரையும் கொடுத்தாங்க, சாப்பிடவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் சார் வந்தாங்க. வந்து உட்காந்து சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. சின்ன வயசு தான் சார், 30 வயசு தான் சார் ஆகுது. ப்ளீடிங் போயிட்டே இருக்கு, முடியல என்னால, பயங்கர முதுகு வலி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு இருந்தாங்க சார். என்ன மாதிரி சஜஷன் சார் உங்களுக்கு பண்ணலாம்? UB40 எழுதிக்கங்க. UB40 போட்டுட்டு சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் ஸ்ப்ளீன் 3 SP3 SP4 இது ரெண்டும் போடுங்க. நல்லாவே அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் முதல்ல நல்லா வந்து குறையும். பெயின் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னாங்கன்னா liver 3 ஆட் பண்ணுங்க. liver 3 அது பெயின் குறைச்சிடுமா சார்? அதுக்கப்புறம் நீங்க ONSA படிச்சுக்கிறீங்களா? ONSA படிச்சீங்களா? படிச்சேன் சார். காதுக்கு பக்கத்துல வரக்கூடிய F பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் பாருங்க. ஆமா, F பாயிண்ட். அது ரொம்ப நல்லா இருக்கும், இம்மீடியட்டா பெயினை குறைக்கும். அதே மாதிரி ஆரிக்குலர்ல ஷென்மன் ஒரு பாயிண்ட் வரும், நெட்ல அடிச்சு பாருங்க ஷென்மன். அந்த பாயிண்ட் காதுல போடுங்க, நல்ல இம்மீடியட்டா வலி குறையும், மேஜிக் மாதிரி. ஊசி எடுக்கிறதுங்காட்டியுமே வலி குறைஞ்சிரும். ஆமா, இந்த காதுல வரும்ல சார். எஸ் சின்ன நீடில் போடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்க சார். நல்லாவே வலி குறையும் சார். வந்தாங்க, நல்லாவே வலி குறையும். அதே மாதிரி முதுகுல வந்து அவங்க ஊசி போட்டிருப்பாங்க இந்த சிசேரியன் பண்ணும்போது, அந்த மாதிரி வலி இருக்குதுன்னா அவங்களாண்ட யாரையாவது சொல்லி பின்னாடி லைட்டா தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இல்ல நெல்லெண்ணெய் தடவிட்டு லைட்டா உப்பு ஒத்தரம் கொடுக்க சொல்லுங்க. 5 நிமிஷம் தான் கொடுக்கணும், ரொம்ப சூடு கொடுக்க கூடாது, கண்டினியூஸா வைக்கக்கூடாது, ஒத்தி எடுக்கணும். அந்த 5 நிமிஷத்துக்கு மேல செய்யவே கூடாது. சரிங்க சார். ஒரு 3 நாள் கொடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த இன்ஜெக்ஷனோட வலியே போனதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அது மயம் மாதிரி மறைஞ்சிடும். கல்லுப்பு ஒத்தடம் கொடுக்கறது மாதிரி. ஆமா, சூடா அவங்க தாங்குற அளவுக்கு அங்க கையை தொட்டு பார்க்க சொல்லிட்டு அவங்களுக்கு தாங்குற அளவுக்கு கொடுக்கும். சரிங்க சார். ஓகே சார். UB40 சரிங்க சார், நான் எழுதிட்டேன். ஓகே, தேங்க்யூ சார். சுகந்தி மேம் பேசுங்க. சுகந்தி மேம் பேசுங்க. மேடம் 9:28 நினைக்கிறேன் டைம். ஆமாங்க சார், இன்னும் ஒருத்தங்க மட்டும் பேசிக்கலாங்க சார். ஓகேம்மா. எனக்கு ஒன்றும் இல்லை, ஃப்ரீ தான், பட் மற்றவங்க எல்லாருக்குமே டைம் பார்க்கணும். சார் குட் ஈவினிங் சார். சென்னையில இருந்து சுகந்தி பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சார் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஃபீவர் மாதிரி இருந்தது, டெம்பரேச்சர் இல்ல, ஃபுல் பாடி பெயின் மட்டும் இருந்தது. ஒரு 3 டேஸ் கண்டினியூஸா கொஞ்சம் இருந்தது சார். நிலவேம்பு கஷாயம் குடிச்சு பார்த்தேன். சரி, அப்புறம் டாக்டர்கிட்ட போகலான்ட்டு போயிட்டு வந்தேன் சார். அவங்க பார்த்து நீ ரொம்ப அனிமிக்கா இருக்க, பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் போயிட்டு ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கவுண்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு, 5 தான் இருக்கு. என்ன இவ்வளோ கம்மியா இருக்கு? நார்மலாவே கொஞ்சம் பாடி கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும் சார். வேலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுவேன். நான் கவனிக்காம விட்டுட்டேன். இது வரைக்கும் எடுத்தது இல்ல பிளட் டெஸ்ட், ஹீமோகுளோபின் கவுண்டிங் எல்லாம். அதனால தெரியல. நானும் அவர் வீட்டுல சொல்வேன், நான் இது மாதிரி கொஞ்சம் முடியல, அப்பப்ப ஹெடிங்னஸா இருக்கு, கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அவங்க ரெகுலரா பாக்குற டாக்டர் தான்.
அவங்க அதான் சொன்னாங்க, ஏன்னா நீ இவ்வளோ எனக்கு ஆக்சுவலா ஒரு சர்ஜரி வேற ஒரு பண்ண வேண்டியிருந்தது. அந்த ஏரோ ட்ரம்ல வந்து காதுல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆயிடும் சார். ஹோல் இருக்கு எனக்கு 2 காதுலயுமே. ஆக்சுவலா அதுக்கு நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணலான்ட்டு. நான் போயிட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ரிசல்ட் எடுத்துட்டு வந்த பிறகு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவ்வளோ கம்மியா வச்சிருக்க 5, அதனால இப்போதைக்குலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் அது 10ல இருந்து ஏதோ 12 வரைக்கும் இருக்கணுமா. நீ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எல்லாத்தையும் கூட்டிட்டு அப்புறம் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு இப்ப ரெகுலர் அந்த விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க சார் 3 monthsக்கு. சரிம்மா. உனக்கு 45 years ஆகுது. அதனால கால்சியம் டேப்லெட்டும் நீ ரெகுலரா போடணும். அதுவும் 5 வருஷத்துக்கு கால்சியம் டேப்லெட் போடணும் அப்படின்ட்டு சரி எழுதி கொடுத்துறாங்க. ஓகே அப்படின்னு நான் சும்மா இப்போதைக்கு ஒரு 1 monthக்கு எல்லாம் வாங்கி இப்ப ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். 3 months கழிச்சு வாங்க, திரும்ப ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே மேம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டேப்லெட் ஒரு 2 weeks சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ ஒரு வாரமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க. அதான் சார் ஹீமோகுளோபின் இந்த லெவல் வந்து கூட்டுறதுக்கு நம்ம ஃபுட் மூலமாவே கூட்டலாம்ல சார், இல்ல ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பா பாயிண்ட் இருக்குமா, எழுதிக்குங்க. சொல்லுங்க சார். ஸ்பிளீன் 3, ஓகே. ஸ்பிளீன் 3, ஸ்பிளீன் 10. ஓகே. ஓகே சார். லிவர் 8, லிவர் 3. ஓகே இந்த சார். 4 பாயிண்ட்டும் டெய்லி 3 நாள் போடுங்க. 3 வாரம், வாரத்துல 2 நாள் 2 நாள் போடுங்க. கரெக்டா 1 மாசம் பொறுத்து பிளட்டை செக் பண்ணுங்க, பாயிண்ட் பாருங்க, அது அப்படியே ஏறி இருக்கும். ஓகே, தேங்க் யூ சார். நம்பர் சொல்லுங்க, என்னென்ன நம்பர் சொல்லுங்க. SP3, SP10, லிவர் 8, லிவர் 3. எஸ், இது 4த்தையும் போடுறீங்க. சாப்பிட்றதுல ஏதாவது பண்ணணும்னா நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா, நான்வெஜ்ஜா வெஜ்ஜுங்களா? சார் நான்வெஜ் சாப்பிடுவோம். ஓகே, ஒரே ஒரு பீஸ் வஞ்சர மீன் வாங்குங்க. ரொம்ப விலை ஜாஸ்தி, ஜஸ்ட் ஒரு பீஸ் வாங்குங்க. அழகா நம்ம இட்லி குண்டான்ல வேக வைக்கிற மாதிரி இட்லி குண்டான்ல வேக வைங்க. லைட்டா ஒரு பாயில் தான் போதும், அது ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு போனை எடுத்துட்டு அதுல உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஒரு பிஞ்ச் பெப்பரை போட்டு அப்படியே சாப்பிடுங்க. ஃப்ரை பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க ஏதாவது இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாப்பிட மாட்டீங்கன்னா அன்னைக்கெல்லாம் விட்டுருங்க. ஆனா வாரத்துல 2 நாளாவது சாப்பிடுங்க. 2 நாள் நீடிலிங் பண்ணுங்க. 1 மாசம் பொறுத்து நடுவில் பீட்ரூட் எல்லாம் நிறைய சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க. பொரியல் மாதிரி பண்ணி ஜூஸா குடிக்கிறத விட பொரியல் மாதிரி பண்ணுங்க. பண்ணிட்டு 1 மாசம் பொறுத்து திரும்ப செக் பண்ணுங்க. அதே லேப்ல அதே டெஸ்ட் எடுங்க. see the changes, ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் உங்களுக்கு. கண்டிப்பா. ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச். சார் டைம் ஆயிடுச்சு. ஆமாம்மா, மணி 9:33 பார்த்துட்டேன். டைம் ஆயிடுச்சுங்க சார். ரிமைனிங் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாங்க சார், இல்லைன்னா குரூப்ல வந்து போட பார்த்துக்கலாமா? வெரி குட், வெரி குட். கேட்டாங்கன்னா கூட பண்ணிக்கலாங்க சார். எஸ்மா. ஓகேங்க சார். ஓகேங்க, இதோட நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து எல்லாத்தோட கொஸ்டின்ஸ்க்கும் சார் வந்து ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சார் ரொம்ப நன்றிங்க சார். உங்க எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க சார். மறுபடியும் அடுத்த மறுபடியும் பார்க்கலாம் சார். தேங்க்யூ. மற்றும் கலந்து கொண்ட அனைத்து சீலர்களுக்கும் இந்த ஜூம் மீட்டிங்கை தொடர்ந்து நடத்திக்கு சப்போர்ட் பண்ண இந்து மேம், தனலட்சுமி மேம், மணிகண்டன் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வண்டி ஓட்டி டக்குன்னு எடுத்துன்னு வந்து காமிச்சிட்டு அடிச்சுட்டு போக முடியாதா?